ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆண்டவரே எங்கள் சபையில் நடக்கிற இந்த ஆராதனையிலும் தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே மட்டுமாக உம்முடைய கிருபையினால் எங்களை ஆண்டவரே பாதுகாத்து உம்முடைய இரக்கத்தினால் எங்களை வழி நடத்தி வருகிற தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையிலும் தகப்பனே உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் படிக்கிற பாடல்கள், ஆண்டவரே தியானிக்கிற வேத வார்த்தைகள், ஆண்டு எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் யூடியூப் மூலமாக ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தகப்பனே உடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து வர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய தெய்வீக அன்பினால் ஒவ்வொரு இருதயங்களை நிரப்ப வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து கலங்கி போகாதபடி தகப்பனை தைரியத்தோடு தகப்பனை ஸ்தோத்திர இதை எதிர்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இக்கட்டான காலத்திலே அதிகமாக நாங்கள் உண்மையே தேட எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் பாடுவே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் பாடுவே. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நீலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நீலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணில் அடங்கா
ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தி குறைவின்றி நம்மை காத்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மகிழ்வை ஒவ்வொரு நாளும் தந்து நம்மை வழி நடத்துகிற தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரின் பாதையிலும் சோதனை மத்தியிலும் நம்மை அற்புதமாய் நடத்தின தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபத்து நாட்களிலே நமக்கு அனுகூலமான துணையாயிருந்து நம்மை வழிநடத்தின தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி
ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பளத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பளத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரையிலும் நம்மை நடத்தி ஹல்லேலூயா குறைவில்லாமல், ஹல்லேலூயா ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை அற்புதமாய் வழி நடத்தின தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை நடத்தின தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆபத்து நாளில் ஆண்டவரே அரணான கோட்டையுமாய் இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்த தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரி பாபா ஷகனா பாபா பாபா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் நம்மை கண்டதினால ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதினால நாம் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஹல்லேலூயா இரக்கங்களுக்காக தயவை நினைத்து, ஆண்டவர் நம் மீது வைத்த தயவை நினைத்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் இன்றைக்கு ஆண்டவரே உயிரோடு இருக்கிறேன் அப்பா, உயிரோடுமை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
பரிசுத்தரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்து நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே, தகப்பனே, எங்களை குறித்து நீரே அறிவீர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை அறிவீர் தகப்பனே. எங்கள் உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை நடத்துகிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவரும் எங்களை அறியவில்லை தகப்பனே. நீரே எங்களை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே நீதியின் பாதையிலை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்றென்றைக்கு உயர்ந்தவர் ஆண்டவரே.
ஆண்டவரே நீர் மகா பெரியவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வானாதி வானங்களுக்கு மேலாய் உயர்ந்திருக்கிற தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் தொடர்ந்து தகப்பனே இந்த ஆராதனை எல்லா பகுதியிலையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி வேளையில நீர் எங்களோடு பேச வேணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்முடைய திருச்சபையிலே சுகவீனமாய் இருப்பவர்களுக்காக நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேகர் நம்முடைய சபையிலே சுகவீனமாய் இருக்கிறார்கள். நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு இணைந்து நீங்களும் வீடுகளில் இருந்து ஜெபிங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது நம்முடைய சபையில் இருக்கிற நம்முடைய பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு சுகவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த வேளையில் நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பனே ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் இரட்சகரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எபினேசரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதுவரை எங்களை வழிநடத்தி வந்த தெய்வமே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே எங்கள் திருச்சபையிலே தகப்பனே ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே எங்கள் போதகர் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே கிருபையாய் நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக தகப்பனே ஸ்தோத்திரம் அதிகமாக ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே தகப்பனே இந்த நாட்களிலே தகப்பனே அவர்கள் சுகவீனமாய் இருக்கிறார்கள் அப்பா. தேவனே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பாஸ்டமாவுக்கு தேவன் ஒரு அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. தகப்பனே நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகத்தை கொடுக்கிற தெய்வமே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பாஸ்டமாவுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சபையிலே ஆண்டவரே அப்பா தூணாக இருக்கிறவர்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய நற்கிரியைகளை கர்த்தர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே தகப்பனே நீர் ஒன்று அற்புதம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டமாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. தேவனே நீர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக. எங்கள் பாஸ்டமாவுக்கு தேவன் நீர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பாஸ்டமாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அதுபோல ஸ்தோத்திரம் நம்முடைய சுந்தர் பாஸ்டருடைய துணைவியார் சிஸ்டர் ஜீவா சுந்தர் சிங் அவர்களுக்காக நாம் எல்லாரும் இந்த வேளையில் ஜெபிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுந்தர் பாஸ்டருடைய துணைவியார் ஜீவா சுந்தர் சிங் அவர்களுக்காக நாம் இந்த வேளையில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சுந்தர் பாஸ்டருடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவா அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரத்தை நீட்டி ஒரு அற்புத சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஜீவா அம்மாவுக்கு தேவன் அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ கிருபையா இறங்கி ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவா அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் நீங்கி போவதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக
ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கிற கரத்தை நீட்டி ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. தேவனே நீர் மனதுருக்கமுள்ள தேவனாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனாண்டவரே அப்பா ஸ்தோத்திர. ஊழியக்காரர்கள் சுகமாய் இருக்கும் பொழுதுதான் தகப்பனே உடைய ஊழியத்தை செய்ய முடியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியக்கார குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜீவாமாவுக்கு தேவ நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக அப்பா. ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பாஸ்டமாவுக்காகவும் ஜீவாமாவுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் வீடுகளிலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல சகோதரர் ஜெபமணி பால் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். சகோதரர் ஜெபமணி பால் அவர்களுக்காக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய சபையின் உதவி போதகர் ஸ்தோத்திரம் ஜோயல் அவர்களுடைய தம்பி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவளை ஜெபமணி பால் அவர்களுக்காக எல்லாரும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே எங்கள் சகோதரர் ஜெபமணி பால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா வியாதிகளிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே அப்போ ஒரு அற்புத சுகத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பலவீனங்கள் நீங்கி போவதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையாய் நீர் மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ரஃபாவே நீர் இறங்கி ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. சுகத்தை கொடுக்கிற தெய்வமே நீர் மனம் இறங்குவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நீர் சுகத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தெய்வமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் பலவீனத்தோடு இருக்க கூடாது தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திர. சகோதரர் ஜெபமணி பால் அவர்களுக்காக தேவன் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ சுகத்தை கொடுக்கிறமைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் இறங்கி ஒரு அற்புதங்களை செய்கிறமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழியக்காரருடைய குடும்பத்திலே தகப்பனே ஒவ்வொருவரையும் தகப்பனே ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நீர் அற்புத சுகத்தை கொடுக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சகோதரி ஜெபமணி பால் அவர்களுக்கும் தேவன் நீர் அற்புத சுகத்தை கொடுக்கிறமைக்காக ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல சகோதரன் ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களுக்காகவும் அவர்கள் மனைவி ஜாய்ஸ் அம்மா அவர்களுக்காகவும் இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. ஞானப்பிரகாசம் ஐயாவுக்காக ஸ்தோத்திரவுடைய மனைவி ஜாய்ஸ் அவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நோக்கி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை இம்மட்டுமாக தகப்பனை நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் உண்டாகுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால தகப்பனே சுகம் உண்டாகும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் எஜமானனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லே. ஞானப்பிரகாச ஐயாவுக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் தேவன் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திர. ஜெபத்தை கேட்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதுபோல லீலா அம்மாவுக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர. சகோதரி லீலா அவர்களுக்காக
ஸ்தோத்திரம். எல்லாரும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. சகோதரி லீலா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபைக்கு வருகிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே லீலா அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே நீர் கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களை கத்து நீக்கி போடுங்க ஆண்டவரே. அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லீலா அம்மாவுக்காக தேவன் கிருபை செய்வீராக. பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாய் நீர் கொடுத்த நல்ல ஆண்டவரே சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதுபோல் சகோதரர் ஜேம்ஸ் அவர்களுக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா. சகோதரர் ஜேம்ஸ் அவர்களுக்கு தேவ நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே சகோதரர் ஜேம்ஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சகோதரர் ஜேம்ஸ் அவர்களுக்கு தேவ நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜேம்ஸ் சகோதரர் அவர்களுக்கு தேவ நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் மனம் இறங்கும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் அனுப்பி குணமாக்குகிற தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை செய்கிற தெய்வமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் எஜமானரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரம வைத்தியரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. சகோதரர் ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கு தேவ நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. 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 ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் சகோதரர் தேவ பிச்சை அவர்களுக்காக எல்லாரும் நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. சகோதரர் தேவ பிச்சை அவர்களுக்கு தேவ நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. சகோதரர் தேவ பிச்சை அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரர் தேவ பிச்சை அவர்களுக்காக உம்முடைய பாதபடியில் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திர. சகோதரி தேவ பிச்சை அவர்களுக்கு தேவ நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை கத்து நீக்கி போடுவீராக. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர. சகோதரர் தேவ பிச்சை அவர்களுக்கு தகப்பனே அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவன் மனம் இறங்கும் அப்பா. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுபோல் இயேசுவடியால் அம்மாவுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவடியால் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அதுபோல் இயேசுவடியால் அம்மாவுக்கு தேவ நல்ல சுகத்தை கொடுக்க முடியாது. எல்லாரும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவடியால் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தகப்பனே ஸ்தோத்திர. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவநீர் மனம் இறங்குவீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவடியால் அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் இரட்சகரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கிருபையா இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவடியால் அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுங்க அப்பா. அதுபோல் ஆண்டவரே சந்திராமாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி சந்திரா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சகோதரி சந்திரா அவர்களுக்கு தேவன் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பலவீனங்கள் எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டு தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவர். வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராகப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுபோல் ஸ்தோத்திர.
குமரேசன், சகோதரர் குமரேசன் அவர்களுக்காக நாம் இந்த வேளையில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சகோதரர் குமரேசன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தகப்பனை மட்டுமாக தகப்பனை ஸ்தோத்திரம். ஆண்டவர் சகோதரரை பாதுகாத்து வந்தீரப்பா. ஆண்டவர் இந்த வேளையில் தகப்பனை இருக்கிற எல்லா பலவீனங்களை கத்த நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர் குமரேசன் அவர்களுக்காக தேவன் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்தை நீட்டி ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை செய்வீராகப்பா. சகோதரர் குமரேசன் அவர்களுக்காக இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சகோதரர் குமரேசன் அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் சகோதரர் இருதயராஜ் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகோதரர் இருதயராஜ் அவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுக்க முடியும். எல்லாரும் ஜெபியுங்கள் ஒரு மனமாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசி சகோதரர் இருதயராஜ் அவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சகோதரர் இருதயராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர சகோதரர் இருதயராஜ் அவர்களுக்கு தேவ நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுவீராக ஆண்டவரே. பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் இருதயராஜ் அவர்களுக்காக தேவனீர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரர் இருதயராஜ் அவர்களுக்காக தேவன் அற்புத சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுபோல் சகோதரி ராஜம்மாள் அவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுக்க முடியும். எல்லாரும் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சகோதரி ராஜம்மாள் அவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரி ராஜம்மாள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. சகோதரி ராஜம்மாள் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வல்லமையில கரத்தை நீட்டி ஒரு அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவன் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கிருபையாய் இறங்கி ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. சகோதரி ராஜம்மாள் அவர்களுக்கு ஆண்டவரே அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் கிருபை செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அதுபோல் சகோதரர் லூக்காஸ் அவர்களுக்கு பழையப்பேட்டையிலிருந்து வருகிற சகோதரர் லூக்காஸ் அவர்களுக்காக எல்லாரும் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. சகோதரர் லூக்காஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் லூக்காஸ் அவர்களுக்காக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா பலவீனங்களை எடுத்து போடுவீராக ஆண்டவர். எல்லா சுகவீனங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை ஒரு நாளும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரர் லூக்காஸ் அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனீர் மனம் இறங்குவீராகப்பா. மனம் இறங்குவீராகப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுபோல் சகோதரர் ஜேசுதாஸ் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜேசுதாஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாக நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல் சகோதரி விஜயகுமார் அவர்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகோதரி விஜயகுமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பன்
தகப்பனே. ஆண்டவரே சகோதரி விஜயகுமார் அவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் நீங்கி போவதாக, பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பம் முழுவதையும் தேவன் பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையில் ஆண்டவரே யார் யார் பலவீனத்தோடு வியாதியோடு இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே நீர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் தம்முடைய கிருபையினால் இறங்கி ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே ஒருபோதும் பலவீனப்பட்டு போய்விடக்கூடாதப்பா. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். கிருபையாக இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் ஆண்டவர் ஒருவரும் வியாதியோடு இருக்கக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே ஊழியர்களை விசேஷமாய் பாதுகாக்கணும். எங்கள் சபையில் இருக்கிற எங்கள் போதகர் குடும்பத்தை ஆண்டவரே விசேஷமாய் பாதுகாக்கணும் தகப்பனே. ஊழியர் செய்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே ஆண்டவரே விசேஷமாய் பாதுகாக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே இப்படிப்பட்ட வியாதிகள் ஆண்டவரே அவர்கள் அணுகாத வண்ணம் தகப்பனே, அவர்கள் பலவீனப்படாத வண்ணம் தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே. நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா முன்னேறி செல்வதற்கு தகப்பனே ஸ்தோத்திர வல்லமையோடு செயல்படுவதற்கு ஆண்டவரே நம்முடைய ஊழியர்களை தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கணும் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திர ஊழியக்காரர்களை தகப்பனே நீர் வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே மேற்கொண்டு எங்கள் தேசத்தில் பரவக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்னால் ஒருவரும் ஆண்டவரை மரித்து போகக்கூடாதப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் சீக்கிரத்தில் சுகம் பெற்று ஆண்டவரே தகப்பனே சுகம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தேவநீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம் முழு அடைப்புகளெல்லாம் நீங்கி ஆண்டவரே இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு தேவன் ஆண்டவரே தயவாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஊழியமானது தகப்பனே தொடர்ந்து ஆண்டவரே ஊழியத்தின் மூலமாக அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆதாயம் பண்ணுவதற்கு ஆண்டவரே திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த முழு அடைப்புகளெல்லாம் நீங்கி ஆண்டவரே திறந்த வாசல் உண்டாகட்டும். ஊழியத்திற்கு திறந்த வாசல் உண்டாகட்டும். ஆண்டவரே ஆராதிப்பதற்கு திறந்த வாசல் உண்டாகட்டும் அப்பா. தேவநீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொருடைய பெயர்களையும் மறவாத வண்ணம் தகப்பனை இன்னும் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸில் ஒருவரும் பாதிக்கப்படாத வண்ணம் ஆண்டவர் நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிப்பதற்கு தேவன் எங்களை பலப்படுத்துவீர். நம்முடைய பரிசுத்தாவினால் பலப்படுத்துவீராகப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தயவாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் திரும்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் பரிசுத்த வேதாமத்தை எடுத்து என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, எந்த நோக்கத்திற்காக பிறரோடு ஐக்கியப்படுகிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், எந்த நோக்கத்திற்காக பிறரோடு ஐக்கியம் படுகிறோம். அதாவது பிறரோடு நமக்கு இருக்கிற ஃபெல்லோஷிப், ஐக்கியம், என்ன நோக்கத்திற்காக நாம் ஐக்கியப்படுகிறோம். தேவ சபையோடு, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளோடு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு அனுபவம் ஐக்கியம். வெளியில் இயேசுவை அறியாதவர்களோடு இருக்க வேண்டியது நட்பு, அது ஃப்ரெண்ட்ஷிப் என்று நாம் சொல்லுகிறோம்.
ஆகவே எந்த நோக்கத்திற்காக நாம் ஐக்கியப்படுகிறோம்? இங்கே சொல்லப்பட்ட இந்த சினேயார் தேசம் அப்படின்னா பாபிலோன் தேசம், அதுதான் சினேயார் தேசம். இந்த ஜனங்கள் எங்கேருந்து வந்தாங்க? நோவா பேழையை கட்டினான். ஜலப்பிரளயத்திலிருந்து நோவாவும் அவன் 3 குமாரர்கள், மருமக்கமார், அவனுடைய மனைவி ஆகிய 8 பேர் பேழைக்குள் காக்கப்பட்டார்கள். அவர்கள் பேழையிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அவனுடைய பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத், இந்த சந்ததியில் வந்தவர்கள்தான் அவர்கள் எல்லா இடமும் அலைந்து திரிந்து இந்த சினேயார் தேசத்தின் சமபூமியை பார்த்தபோது, இந்த பாபிலோன் தேசத்தை கண்டபோது அங்கே அவர்கள் குடியேறினார்கள். இந்த பேழையிலிருந்து வெளியே வந்த சந்ததி தான் நோவாவின் சந்ததி. அவர்கள்தான் இந்த பாபேல் கோபுரத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். எப்படி கட்டினாங்கன்னா, கல்லுக்கு பதிலாக செங்கல். ஏன்? உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை சுட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தினாங்க. இதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அவ்வளோ உறுதியாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. செங்கல் அறுத்து அதை சுடுவோம் வாருங்கள். நல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கட்டினாங்க. சாந்துக்கு பதிலாக நிலக்கீல். நம்ம இந்த ரோட்டில் எல்லாம் பயன்படுத்துகிற தார், அது ஏன்னா வாட்டர் ப்ரூஃப், தண்ணி உள்ளே செல்லாது, அதனால் எந்த பாதிப்பும் உள்ளே வராதபடி இருப்பதற்காகத்தான் சாந்துக்கு பதிலாக நிலக்கீல், வாட்டர் ப்ரூஃப் உள்ளது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கேயும் இந்த கீல் பூசினாங்க பேழைக்கு, வாட்டர் ப்ரூஃப், தண்ணி உள்ளே வராதபடி. ஆண்டவர் கொடுத்த ஐடியா தான். இப்போது அவங்க சந்ததி இதை வேறொரு காரியத்துக்காக பயன்படுத்துகிறாங்க, தவறான நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே மோசேயை ஒரு நாணல் பெட்டியில் வச்சு கீல் பூசினாங்க, வாட்டர் ப்ரூஃப், தண்ணி உள்ளே செல்லாதபடி, தண்ணியினால் பாதிப்பு வராதபடி அதற்கு கீழ் பூசினார்கள் நாணல் பெட்டிக்கு. ஆகவே இவர்கள் இப்படியாக இந்த நகரத்தை, இந்த கட்டிடத்தை, கோபுரத்தை அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள். என்ன சொல்லி கட்டுறாங்க? நமக்கு பேர் உண்டாக்க கட்டுவோம் வாருங்கள். பாபிலோனில் அந்த நாட்களில் இப்படி தான் கட்டடங்களை கட்டியிருக்கிறாங்களாம். ஆர்கியாலஜிஸ்ட் இப்படி தான் அதை சொல்கிறாங்க. பாபிலோனில் அந்த நாட்களில் இப்படி தான் செங்கலை சுட்டு அதுக்கு பிற்பாடு நல்ல ஸ்ட்ராங்காக அந்த செங்கல் இருக்கும். சாந்துக்கு பதிலாக நிலக்கீல் அதை வைத்தான் கட்டடங்கள் எல்லாம் அவங்க பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்கிறாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இப்படி கட்டி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் 7ஆம் வசனத்தில் நாம் இறங்கி போய் என்று தேவன் சொல்கிறார். அது வரைக்கும் உலகமெங்கும் அன்னைக்கு இருந்த எல்லாரும் ஒரே பாஷை தான் பேசினாங்க. பூமி எங்கும் வேறு பாஷையே கிடையாது. மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், பெங்காலி, தமிழ் மொழி, ஆங்கிலம், இப்படியெல்லாம் இன்றைக்கி இருக்குல்ல, ஏகப்பட்ட மொழிகள். அன்னைக்கு ஒரே மொழி தான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நாம் இறங்கி போய், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அவர் சொல்கிறார், நாம் இறங்கி போய் தாறுமாறு ஆக்குவோம். ஆண்டவர் இறங்கி தாறுமாறு ஆக்குறதுக்காக வர்றார். ஏன்? ஆண்டவர் வர்ற இடத்துல சமாதானம், சந்தோஷம், தேவ பிரசன்னமல்லவா இருக்க வேண்டும். இவர் சொல்கிறார், தாறுமாறு ஆக்குவதற்கு போவோம். ஏன்னா இவர்கள் ஒருவரோட ஒருவர் இங்கே ஐக்கியப்பட்டு கட்டுறாங்கல்ல, இதனுடைய நோக்கம் அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏன் சிலர் பிறரோடு ஐக்கியமாக இருக்கிறாங்க? என்ன நோக்கத்துக்காக நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகளோடு ஆனாலும் சரி, வெளியில் ஆனாலும் சரி, எதற்காக, என்ன நோக்கத்துக்காக நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது?
சார் நோக்கமே தெரியாமல் ஐக்கியம், அதுதான் அநேக நேரம் தவறாக வழி நடத்துது. நோக்கம் இருக்கணும், ஒரு பர்பஸ். எதற்காக ஆண்டவர் என்ன அழைத்தார், என்ன நோக்கத்துக்காக இந்த நபரோட என்னை இணைத்தார். கணவன் மனைவி உறவில் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், எதுக்காக, என்ன நோக்கம், அது தெரிஞ்சாதான் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சபையோட ஆண்டவர் ஐக்கியப்படுத்தியிருக்கிறாரு, என்ன நோக்கத்துக்காக இந்த ஐக்கியம், இதை கண்டுபிடிக்கணும். நோக்கம் இல்லாமல் அநேகர் இருக்கிறனால தான் செயல்படாமல் இருக்கிறாங்க. இவர்கள் இங்கே ஐக்கியப்பட்ட நோக்கம், 3 குறிப்புகளை நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல இருந்து தான் மொழிகள், ஒரு லாங்குவேஜில் இருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் உருவாயிருக்கு. என்ன மொழி அதுவரை பேசுனாங்கன்னு சொல்லப்படலை, ஆனால் ஒரே மொழி, ஒரே பாஷை அதில் இருந்தால் பிரிந்திருக்கிறது. ஒவ்வொரு நாடுகள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் போய் ஒவ்வொரு நாடுகள் என்ன நோக்கத்துக்காக பிறரோடு ஐக்கியப்படுறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி, இவர்கள் என்ன நோக்கத்துக்காக இங்கே இணைஞ்சாங்க. 3 குறிப்புகளை காண்பித்து ஜெபித்து முடிக்க போகிறேன். இவர்கள் இங்கே ஐக்கியப்பட்டதனுடைய நோக்கம் தவறான நோக்கம்தான், சரியான காரியத்துக்காக ஐக்கியப்படலை. இன்றைக்கி அநேகர் நல்ல காரியத்துக்கு ஐக்கியப்பட மாட்டாங்க, தவறான விஷயங்களுக்கு ஐக்கியப்படுவாங்க, தவறான காரியங்களை செய்வதில் இணைஞ்சிக்கிடுவாங்க. பொய் சொல்ல அனனியா சப்ராலே ஐக்கியப்பட்டாங்க பார்த்தீங்களா, ஒன்று போல செத்து மடிந்தாங்க. இப்படி அநேகர் தங்கள் வாழ்க்கையில் தவறான காரியங்களுக்கு ஐக்கியப்பட்டு தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறார்கள். லூக்கா 23:12 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தாங்க பிலாத்து. அங்கே சொல்லப்பட்டிருக்கு 12 முன்னே பிலாத்துவும் ஏரோதும் பகையாக இருந்தாங்க, ஆனால் இயேசுவை அன்னைக்கு சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தாச்சு. இவரால் இப்படி ஒரு நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் அன்றைய தினம் சிநேகிதர் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்துட்டு இதுவரை பகையாக இருந்தவங்க சிநேகிதராக இருக்கிறாங்க. தவறான நோக்கத்துக்காக இன்றைக்கி உலகத்தில் அநேகர் ஐக்கியப்படுறாங்க, பாவங்களை செய்வதற்கு ஐக்கியம் கொள்கிறாங்க, நல்ல விஷயங்களுக்கு ஐக்கியப்படுறது இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு அநேகருக்கு ஐக்கியம் இல்லை, உட்கார்ந்து வசனத்தை தியானிக்க ஐக்கியப்பட மாட்டாங்க, பிறரை குறித்து தவறாக பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் ஐக்கியப்படும், தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்கு இன்றைக்கி ஐக்கியப்படுறது இல்லை, ஆண்டவருடைய வசனத்தை சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஐக்கியம் வரமாட்டேங்குது, பாவத்தை செய்வதற்கு ஐக்கியப்படுறாங்க. தவறான நோக்கத்துக்காக இந்த இடத்துல இவர்கள் ஐக்கியப்பட்டாங்க. முதலாவது என்ன நோக்கம்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்பலை, கர்த்தருடைய வார்த்தையில் சந்தேகப்பட்டாங்க, அவிசுவாசப்பட்டாங்க. ஆதியாகமம் 8:21 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை, இனி நான் மாம்சமானதை ஜலத்தினால அழிக்க மாட்டேன். ஆதியாகமம் 9:15 அப்படியே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணார். ஒரு வானத்தில் ஒரு வில், ரெயின்போ, அன்னைக்கு தான் ஆண்டவர் மேலே ஏற்படுத்துகிறார், அதுக்கு அடையாளமாக. ஆனால் இதை நம்பலை, இன்னொரு ஜலப்பொருளையும் வரலாம், இப்படி ஒரு அழிவு வந்துடும், ஆகவே நம்ம காக்கப்படணும். ஆண்டோடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லை, ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் ஒரு கூட்டம் அங்கே ஐக்கியப்படுது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற கூட்டம் ஐக்கியப்பட்டால் அங்கே எழுப்புதல் உண்டாக ஆசீர்வாதம் வரும். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத ஒரு கூட்டம். ஆண்டவர் எத்தனை முறை பேசினாலும் வார்த்தையில் வசனத்தில் நம்பிக்கையே சிலருக்கு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை தான் நம்மளை உயர்த்தும். நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். இவங்க நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை கொஞ்சம் கூட. இந்த பூமியை மீண்டும் அழிச்சார்னா
நம்ம காக்கப்படணும். அதுக்காக தவறான நோக்கத்துக்காக ஐக்கியம். ரெண்டாவது, இவர்கள் ஐக்கியப்பட காரணம் என்னன்னா சுய பாதுகாப்பு. தேவன் தரும் பாதுகாப்பு அவர்கள் விரும்பலை, அதை எதிர்பார்க்கலை, அதை அவர்கள் கேட்கவும் இல்லை. சுய பாதுகாப்பு. ஆண்டவர் நோவா கேட்காமலேயே அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பதற்கு ஒரு பேழையை உண்டாக்கினார். நீ உண்டாக்குப்பான்னு சொல்கிறார். நோவா கேட்கல, ஆனால் கர்த்தர் அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்குறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கர்த்தரை நம்பி வாழ்கிற பிள்ளைக்கு நிச்சயம் பாதுகாப்பு உண்டு. இந்த உலகத்தில் இயேசுவை நம்பி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆண்டவரை கொடுக்குறார். நீங்கள் சுய பாதுகாப்பை தேட வேண்டாம். இவங்க இங்கே ஐக்கியப்பட காரணம் என்னென்னா சுய பாதுகாப்புக்காக. நம்ம அழிஞ்சிடக்கூடாது, நம்ம செத்துறக்கூடாது. கர்த்தர் தான் நம்மை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர். அப்படிதான் பைபிள் சொல்லுது. உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, தேவ பாதுகாப்பை நம்பணும். தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் பாதுகாக்கிறார்கள். ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். இவங்க சுய பாதுகாப்பு. இனி இப்படி ஒன்று வந்தால் நம்ம எல்லாரும் அழிஞ்சிடக்கூடாது. கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தையும் நம்பலை. ரெண்டாவது சுய பாதுகாப்பை தேடி ஐக்கியப்படுறாங்க. சுயநலமான வாழ்க்கை. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் பத்திரமா இருக்கணும், எவன் எக்கெடு கட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு எதுவும் வரக்கூடாது. இப்படியே சிலர் நினைப்பாங்க. சரி, தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா மற்றவங்களுக்கும் வரணும்னு நினைப்பாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், வரட்டும், அந்த ஆளுக்கும் ஒரு கஷ்டம் வரட்டுமே. இல்லை, சுய பாதுகாப்பு, சுயநலமான வாழ்க்கை. இந்த கூட்டமே சுயநலமான கூட்டம் அங்கே ஒன்று சேர்ந்தது. சில நேரம் நம்ம பார்ப்போம், எப்போ இவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறாங்களே, உள்ளே போனால் தான் தெரியும் அது சுயநலத்திற்கான கூட்டம், அது சுயநலத்திற்காக ஐக்கியப்பட்ட கூட்டம்னு அப்போ தான் தெரியும். ஆகவே நாம் இந்த கடைசி நாட்களில் சுய பாதுகாப்பல்ல, தேவ பாதுகாப்பை சார்ந்து கொள்ளணும். மூன்றாவது, எந்த நோக்கத்திற்காக இவங்க ஐக்கியப்பட்டாங்கன்னா தேவனுடைய திட்டத்தை மாற்றி அமைப்பதற்காக இவங்க ஐக்கியப்படுறாங்க. எவ்வளோ மிகப்பெரிய பாவம் பாருங்கள், மிகப்பெரிய பாவம். தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கணும். இவர்கள் தேவ திட்டத்தையே மாற்றி அமைக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரா பாபேலை கட்டுறதுக்கு? இல்லை. ஆண்டவர் பேழையை கட்ட சொன்னார், பேழையை கட்டினாங்க, காக்கப்பட்டாங்க. அது தேவ திட்டம். ஆனால் பாபேலை கட்ட சொன்னது தேவ திட்டம் அல்ல, தேவ திட்டத்துக்கு விரோதமானது, தேவ திட்டத்தை மாற்றி அமைப்பதற்கான செயல். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்தை மாற்றி அமைக்கவே முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பூமியின் மீதங்கும் சிதறி போகாதபடி தேவனுடைய திட்டம் என்ன? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதுதான் தேவ திட்டம். பூமியை நிரப்பணும், உலகம் முழுவதும் பூமியை நிரப்பணும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றார், உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள். அதுதான் தேவனுடைய திட்டம். ஒரே இடத்துல இருந்தாலும் உலகம் முழுவதுக்கும் சாட்சியாக இருக்கணும், உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படணுங்கிற பாரம் இருக்கணும், ஜெப வாழ்க்கை இருக்கணும். தேவனுடைய திட்டத்தை மாற்றி அமைக்க அவர்கள் ஐக்கியப்படுறாங்க. நீ தேவ திட்டத்தை மாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் ஐக்கியப்பட்டு இருக்கு. தேவனுடைய முறைமைகள், வசனத்தில் கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள், உபதேசங்களை மாற்றி அமைப்பதற்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் ஐக்கியப்படுறாங்க, கள்ள மனிதர்கள், கள்ள போதகர்கள் ஐக்கியப்படுறாங்க. எதுக்காகனா தேவன் நமக்கு கொடுத்த உபதேசங்களை மாற்றி அமைக்க, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் மாற்றி அமைப்பதற்காக அங்கே ஐக்கியப்பட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேற நம்மை அர்ப்பணிக்கணும்.
அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. தேவ திட்டம் பூமியை நிரப்புங்கள். இப்போ இவங்கெல்லாம் பூமியில் ஒரு பகுதியில் பாபேலில் வந்து பாபிலோன் தேசத்தில், அந்த சினையார் தேசத்தில் பாபேலை கட்டி இங்கேயே சுற்றி சுற்றி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சிதறிப்போய், புதிய ஏற்பாட்டில் சிதறி போனவர்கள் எங்கெந்திருந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. இதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் தேவ திட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு அங்கே எல்லாம் எருசலேம்லேயே உட்காந்துருக்கு. ஆண்டவர் உபத்திரவத்தை அனுப்பி எல்லாரையும் உலகம் முழுவதும் கொண்டு போனார். அதில் வந்தவர் தான் இந்தியாவுக்கு வந்த தோமா அப்போஸ்தலன். ஆண்டவருடைய திட்டத்தை மாற்றி அமைக்க இந்த கூட்டம் ஐக்கியப்படுது. அப்படி ஐக்கியப்பட்ட அங்கே பிரச்சனை வரும், பிரிவினை வரும், வாக்குவாதம் வரும். தேவ திட்டத்துக்கு விரோதமான காரியங்கள் நடக்கிற இடத்துல வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் இருக்கும். தேவனுடைய திட்டத்தை அறியணும். தேவனுடைய திட்டம் நிறைவேற நம்மை அர்ப்பணிக்கணும். மாற்றி அமைக்க நினைத்த போது ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் இறங்கி வருகிறார், தாறுமாறாக்குகிறார், பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஆதியாகமம் 11:8 தேவ திட்டத்தை நிறைவேற்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் கவனம் உள்ளவராயிருப்பார். நம்ம அவர் திட்டத்தை மாற்றி அமைக்க நினைக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம் பாபேலை கட்டுறதுக்கு பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டான். தேவ திட்டத்துக்கு விரோதமாக ஐக்கியப்படுறதுக்கு எண்ணிக்கை அதிகமாக சில நேரம் சேரும், மெஜாரிட்டி இருக்கலாம். அதனால் தேவ திட்டம் மாற போகிறதில்லை. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு எத்தனை வல்லமைகள், எத்தனை சத்துருக்கள், எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நின்றாலும் ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது, ஒருவரும் உன்னை ஜெயிக்க முடியாது. தேவ திட்டமே உன் வாழ்க்கையில் நிறைவேறும். பெருங்கூட்டம் கூடினது, முயற்சி எடுக்கிறாங்க. வானத்தை தொடுற அளவுக்கு பாபேலை கட்டணும், பேர் வரணும் நமக்கு. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் தாங்க நிறைவேறினது. சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுறதை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார். அவர் திட்டம் நிறைவேற நம்மை ஒப்பு கொடுக்கணும். தவறான நோக்கத்துக்காக ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அது முடிவில் பெரிய பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆண்டவர் இறங்கிட்டார்னா அவர் திட்டம் நிறைவேறும். கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் உங்கள் திட்டம் நிறைவேற இறங்கி வாங்கப்பா. கரங்களை உயர்த்தி கேளுங்க, இறங்கி வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வாங்க, எங்கள் திருச்சபையில் நீங்கள் வாங்க, எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாங்க. உங்கள் திட்டம் நிறைவேறணும். சரியான நோக்கத்துக்காக ஐக்கியப்படும் போது ஆசீர்வாதம் வருது. பெந்தைகோஸ்தே நாளில் சரியான நோக்கம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அங்கே ஐக்கியப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உங்கள் திட்டத்தை மாற்றி அமைக்க எந்த சக்தியாலும் முடியாது, எந்த வல்லமையாலும் முடியாது. ஆண்டவருடைய திட்டமே நிறைவேறும். யோசேப்பு வாழ்க்கையில் 13 ஆண்டுகள் விரக்தியான வாழ்க்கை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் தான் வாழ்க்கையில் நிறைவேறினது, ஒன்றும் மாறவில்லை. கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற நாட்களில் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை மாற்றும். தவறான நோக்கத்துக்காக தேவனுடைய திட்டத்தை மாற்றி அமைக்க ஒரு பெருங்கூட்டம் ஐக்கியப்படலாம். ஆனால் நாங்கள் அப்படி இராதபடி ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் நிறைவேற, சரியான நோக்கத்துக்காக உங்கள் திட்டத்தை நிறைவேற
நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த கடைசி நாட்களில் தேவராஜ்ய பணியை செய்ய கிருபை கொடும். வசனத்தை கேட்ட யாவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நீர் பலமாய் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் ஆட்கொண்டு வழி நடத்தும், வல்லமையாய் பயன்படுத்தும். உம்முடைய வசனம் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.